புடிய தன் உருவுமை குளமிகு கரியது வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரை தொழுது வணங்கி தாழ் பணிந்து இவ்வுலக மக்கள் எல்லோரும் நலமற்று வாழ அவன் திருவடியை வணங்கி, என் அன்னை சரஸ்வதி வாக்கு இணங்கி அவள் திருவடியை வணங்கி என்னை இந்தளவுக்கு உயர்த்திய என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் திருவடி பாதம் வணங்கி வழிபடுகின்றேன். நிகழும் மங்களகரமான வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமையும் பிரதமை திதியும் கேட்டை நட்சத்திரமும் சித்தயுகமும் கூடிய சுபயுக சுபநாளில் இன்று 1/6/2026 ஆங்கில மாதத்தினுடைய 12 ராசிகளுக்குரிய ராசி பலனை பற்றி, அதனால் ஏற்படக்கூடிய நன்மையும் தீமையும் பற்றி நேயர் பெருமாளுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதாவது ஒரு ஆங்கில மாதத்தில் இந்த மாதம் நமக்கு ஒரு சிறப்பான மாதம். அப்போ இறைவனால் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய ஆண் பெண் இனத்திற்கு ஒரு நுழைவு வாயில் என்ற திருமணத்தை ஏற்படுத்துவதும் அந்த ஜூன் மாதம் தான் வருது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஒன்று இருக்குது, நேயர்கள் தெரிஞ்சிருக்கணும். இதனால் வரை எத்தனையோ குரு பயிற்சி வந்திருக்குது. கடந்த கால குரு பயிற்சி பற்றி நேயர்களுக்கு ரொம்ப சொல்லியிருக்கிறோம். பாதம் அடைஞ்சு நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் இந்த 1/6 இந்த ஜூன் மாதத்தில் திருக்கணித பிரகார குரு பயிற்சியோடு உங்களுக்கு எல்லாமே வரும். இந்த மாதத்தில் வரப்பிரசாதமாக இந்த குரு பயிற்சியோடு இந்த 1/6/2026 மாதம் தொடங்குகின்றது என்பதை உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இந்த மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பாக 17/6/2026 கௌரி விரதம், கணவன் மனைவி ஒற்றுமை விரதம், உமா மகேஸ்வர பூஜை. அடுத்தது 22/6 ஆணி திருமஞ்சனம். 22/6/2026 ஆணி திருமஞ்சனம் அருள் தரும் எல்லாம் அல்ல அருள்மிகு சிவகாமி சமேதா நடராஜ பெருமானுடைய திருமஞ்சன திருவிழா. அதற்கு அடுத்தது போல் 24/6 சக்கரத்தாழ்வார்க்கு திருமஞ்சனம், சக்கரத்தாழ்வார்க்கு ஜெயந்தி விழா. இது ரொம்ப சிறப்பான ஒரு விழா. இந்த 2 விழாக்களுமே தயவுசெய்து நேயர்கள் எங்கிருந்தாலும் கலந்துக்கங்க. இந்த 22/6/2026 ஆணி திருமஞ்சனம். திருமஞ்சனம்ங்கிறது பெருமாளுக்கு உரியது, வைணவத்துக்கு உரியது. ஆனால் இந்த திருமஞ்சனம் சிவபெருமானுக்கு மிக சிறப்பாக செய்கிறாங்க எல்லா சிவாலயங்களும். அப்போ சைவத்திலையும் வைணவத்திலையும் திருமஞ்சனம் இருக்குதுங்கிறது பொருள். அந்த வகையிலே இந்த 1/6/2026 கண்டிப்பாக குரு பயிற்சியோடு எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த மாத பலனை நம்ம. துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7, காலபுருஷனுக்கு சமசப்தம ராசி, காலபுருஷனுக்கு நண்பர்களுக்குரியது, காலபுருஷனுக்கு துணைவிக்குரியது, துணைவனுக்குரியது, எல்லாமே பார்ட்னர்ஷிப்புக்குரியது, வசியத்துக்கு உரியது, வம்பு தும்பு இல்லாதது, நீதிக்கு போதியது, நீதியை உரைக்கக்கூடியது, நீதி போதனை உள்ளது. அதனால தான் துலாம் ராசிக்கு நீதி தேவதை இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசி 1/6/2026 நிச்சயமாக ஒரு வரப்பிரசாதம் தான். துலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம். பெரும்பாலும் இந்த 5 ராசிகளுக்குமே இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் இப்போ துலாமுக்கு உங்களுடைய ராசி, அப்போ உங்கள் ராசிக்கு 10, அப்போ 7, 8, 9, 10, 9லேயும் நல்லா திறந்தார். இப்போ 10க்கு வரும்போது நல்லா திறப்பார். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். அப்போ தான் சொன்னல, 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்கிறோம். அது சும்மா சொல்கிறது வரலாம். ஆனால் நிச்சயமாக அந்த குரு துலாமினுடைய இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த 1/6 வரக்கூடிய துலாமில் இருக்கக்கூடியதுக்கு மிக அற்புதமான நேரம். 7:30 கிடையாது, 8:30 கிடையாது. ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், நீதி வழிபாடு பண்ணலாம். யாருக்கு?
கண்டிப்பாக துலாமில் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி. துலாமில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பயங்கரமான நட்சத்திரம். விசாகம், அனுசம், விசாகம், சித்திரை. அதாவது துலாமில் வந்து சித்திரை, விசாகம், சுவாதி. இருக்கிறதுலையே சுவாதி தான் மிகப்பெரிய அற்றப்பட்ட நட்சத்திரம். அதனால தான் என்னென்னு தெரியல, சுவாதியை வந்து சக்கரத்தால் வரைக்கும் வச்சுருக்காங்க, சக்கரத்தால் வரைக்கும் வச்சுருக்காங்க, சனீஸ்வரனுக்கு வச்சுருக்காங்க. ஜென்ம நட்சத்திரம், ஜெயந்தி. அதனால் திருச்சிக்கு போனீங்கன்னா பாருங்கள், இந்த சுவாதி அன்னைக்கு சக்கரத்தாலும் கும்பலம், நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கும்பலம், திருச்சியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கும்பலம். அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். உங்கள் தசாபத்தி எடுத்துக்கோங்க, உங்கள் லக்கணம் எடுத்துக்கோங்க. மரம் சம்பந்தப்பட்ட தொழில், அழகு சம்பந்தப்பட்ட தொழில், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், அழகு சம்மந்தப்பட்டது, பெண்கள் சம்மந்தப்பட்டது, மரங்கள் சம்மந்தப்பட்டது, பேக்கரி சம்மந்தப்பட்டது, குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்டது. டெக்ஸ்டைல்ஸ் ரொம்ப அமோகமாக போகும். டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்டது. ஏனைய ஏஜென்சி கூட நீங்கள் எடுத்து செய்யலாம், ஏனைய ஏஜென்சி கூட எடுத்து செய்யலாம். அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு அட்வொகேட்டாக போகிறது அல்வா சாப்பிட்ட மாதிரி சொல்லுவாங்க. அட்வொகேட்டாக அவ்வளோ எலிஜிபிலிட்டி. ஏன்னா சனி உச்சம் துலாமில், சனி உச்சம் துலாமில். அதனால் அட்வொகேட்டாக போகலாம், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் போகலாம், அதனால் தப்பு இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் கமிஷன் போகலாம். அந்த மாதிரியும் போய் ஒரு சிறப்பான ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு ஆண்டாக இருக்கும் இந்த 2026. கண்டிப்பாக இந்த 2026 துலாம் ராசிக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ராசியாக அமையும். ஏன்னா இதுவரையும் பட்ட காலங்கள், கடந்த காலங்கள் எல்லாமே கஷ்டம்னு சொல்ல முடியாது, பேரிழப்பு. கஷ்டம்னு சொல்லக்கூடாது, பேரிழப்பு. அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. துலாம் ராசின்னு எடுத்தாச்சு, என்ன லக்கணம், இந்த சிம்ம லக்கணம், கடக லக்கணம் 2 மட்டும் கரெக்டாக படிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இருக்குன்னா மகரமோ கும்பமோ மீனமோ ஒன்றும் செய்யாது, அற்புதமாக இருக்கும். அந்த ராசியில் ஒன்றும் செய்யாது. ஆக கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு மேற்கொண்ட தொழில் தான் முக்கியம். மேற்கொண்ட தொழில் தான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நீங்களே ஒரு பேர் சொல்லுங்க, அது கேண்டீன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ கேண்டீன் வச்சு சொன்னோம், டேஸ்ட் ஆஃப் காரக்குடி மினி டிஃபன் சென்டர், டேஸ்ட் ஆஃப் ராஜபாளையம் மினி டிஃபன் சென்டர். டேஸ்ட் ஆஃப், பார்த்தீங்களா, டேஸ்ட் ஆஃப் எங்கெங்கே என்னென்ன டேஸ்ட்டு கிடைக்கும். ஐயா எவ்வளோ சந்தோஷமான செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி துலாமுக்கு வந்து தனிப்பட்ட உரிமை உண்டு. வெள்ளை நிற பொருட்கள், நீர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் வைக்கலாம், இதெல்லாம் வெள்ளைக்கு வைக்கலாம், இதெல்லாம் உண்டு துலாமுக்கு. பரிசுத்தமானது அதுதான் வெள்ளை. ரொம்ப பக்கத்தில் இருக்க யார், பக்கத்தில் துலாமுக்கு பக்கத்தில் சந்திரன் தானே, விருச்சகம் தானே. அதனால் கண்டிப்பாக துலாம் வந்து இந்த மாதத்துக்கு ஒரு ஒப்பற்ற செயலை செய்யும். துலாம் வந்து ஒரு ஒப்பற்ற செயலை செய்யும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எனவே தயவுசெய்து இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு மேற்கொண்ட தொழில் மட்டும் பார்த்துக்கோங்க, மேற்கொண்ட தொழிலை மட்டும் பார்த்துக்கோங்க. வழிபாடு அதே வழிபாடு தான். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, லக்ஷ்மி நாராயண வழிபாடு, பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடு. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிலரும் பொன்னாள், செருக்கிலரும் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, செருக்கிலரும். அப்போ பெருமாள் சம்பந்தப்பட்ட பதிகங்கள், பெருமாள் சம்பந்தப்பட்ட பாராயணங்கள் அதெல்லாம் பாடும். அதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக துளாராசி நேயர்களுக்கு தயவுசெய்து துலாம் ராசியில் சனி உச்சம். அப்போ சனி உச்சமாக இருக்கிறதுனால அந்த கருப்புசாமி வழிபாடு, கருப்புசாமி வழிபாட்டுகள் நல்லா பண்ணாங்க. ஐயனார் வழிபாடு சிறப்பாக பண்ணாங்க. காவல் தெய்வங்களுக்கும் முன்னுரிமை கொடுங்க, காவல் தெய்வத்துக்கும் முன்னுரிமை கொடுங்க. இப்பெல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக துலாம் ராசி சிறப்பாக இருக்கும். காவல் தெய்வம் ரொம்ப முக்கியம், காவல் தெய்வம் ரொம்ப முக்கியம். அது ஐயப்பனாக இருந்தாலும் சரி, முனீஸ்வரன் இருந்தாலும் சரி, கருப்சாமி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த காவல் தெய்வத்துக்கு முன்னுரிமை கொடுத்தா வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.